அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு படைத்த பிரம்மன் எழுதிய தலைவிதி. கடகராசிக்காரர்களின் வாழ்வில் என்ன நடக்கும், காதலும் திருமணமும் எப்படி அமையும், வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது நிச்சயம் பிரம்மன் எழுதிய தலைவிதி கடகராசிக்காரர்களுக்கு காதலும் திருமணமும் என்று வந்துவிட்டால் நிச்சயமாக இயற்கையிலேயே சந்திரனின் ஆதிக்கத்தை பெற்ற கடகராசிக்காரர்களுக்கு காதல் உணர்வு என்பது சற்று கூடுதல் என்றே சொல்லிவிடலாம். தான் அன்பு காட்டக்கூடிய மிக பெரிய அளவுல உண்மையாக இருக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதிலும் குறிப்பாக கடகராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயை அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். தாயை எப்படி அதிகமாக நேசிக்கின்றார்களோ அதே போன்று தன்னுடைய வாழ்க்கை துணையையும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தான். ஆனால் எந்த ஒரு செயலையும் தடாலடியாக அதிரடியாக செய்யக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் நிதானமும் பொறுமையும் உங்களுடைய செயல்பாடில் வெளிப்படும் என்பதை உணர்த்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். எவ்வளவு பெரிய பிரச்சனை புயல் காற்று வீசினாலும் கூட அதை பொறுமையாக கடந்து செல்லக்கூடிய சுபாவம் இவர்களுக்கு உண்டு. எனவேதான் கடகராசிக்காரர்களை காதலிப்பது அல்லது திருமணம் செய்வது நிச்சயம் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்ததால் இயற்கையாகவே இவர்களுடைய அன்பு செலுத்துவது என்பது கடல் அளவிற்கு ஆழமான அன்பாக பார்க்கப்படுகிறது. தங்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும். நல்ல கற்பனை வளத்தில் எதிர்பாராத வகையில மிக மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான பரிசு பொருட்களை கொடுத்து மற்றவர்களை மகிழ்வைப்பது, தன்னை எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று மற்றவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பதால் இவர்களுடைய காதல் வாழ்விலும் திருமண வாழ்விலும் பெரிய அளவிற்கு சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே சமயம் இவர்களுடைய கோபம் என்பது தான் நேசித்த ஒருவரை யாரேதும் குறை சொல்லிவிட்டார் அவர்களுடன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பேசாமல் தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தான். எனவே அவர்களை கையாளும் போது சற்று அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே காதல் வளம் என்பது மிகுந்து இருப்பதால் தங்களுடைய காதலை பல்வேறு வகையில வெளிப்படுத்தி மகிழக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது பொதுவாக வெளியே சுற்றி தன்னுடைய காதலில் மகிழ வேண்டும் என்று விரும்புவதை விட வீட்டிலே இருப்பதையே பெரும்பாலும் விரும்பக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். பீச்சு, சினிமா என்று சுற்றுவதை விட உங்களுக்கு பிடித்த இயற்கை சார்ந்த சூழல் அல்லது வீட்டையே விரும்பக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் கடகராசிக்காரர்கள். பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் அவர்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பும் தன்மைக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பொருத்தங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை மணக்க கூடாது என்று சொல்வதும் ஒத்த பண்பு உடைய அவர்களால் சில சுவாரஸ்யங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதற்காக மட்டும்தான். ஏனென்றால் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள், ஒரே மாதிரியான குணங்களை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் உதாரணமாக ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையை அதிகாரம் பெற்றவர்களாக இரண்டு நபர்களுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கு சிரமம் ஏற்படும். அதனால்தான் ஒரே ராசி சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போன்று சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறக்கும் போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆணும் பெண்ணும் இருவருமே விட்டு கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் வாழ்வுல பெரிய அளவிற்கு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும். எனவேதான் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கு தேவைப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும். அதே போன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் கிரக அமைப்பின் காரணமாக தான் அவர்களுக்கு அதுபோன்ற சுவாபங்களும் மனநிலையும் ஏற்படுகிறது. ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக முதன்மையாக பார்க்கப்படுகிறவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். அதற்கு பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மற்ற விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக இனிமையாக மற்றவர்களுக்கும் மன
மனம் நோகாமல் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இது மட்டுமல்லாது ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய சுபாவத்தில் அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதே போன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பின் அதை பற்றி எண்ண மாட்டார்கள். அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் பற்றி கொள்ள கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். வித்யாகாரகரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயல் குறித்த விளைவுகளை ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்வில் பெரும்பாலும் எதை செய்தாலும் பல முறை யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அதே வேளையில் நடுநிலை தவறாத அளவில் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இது மட்டுமல்லாது கிரகநிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நட்பு மற்றும் பகை போன்ற உணர்ச்சிகள் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும் போது அற்புதமான யோகம் காதல் வாழ்விலும் திருமண வாழ்விலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உதாரணமாக கன்னிராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் இணையும் போது நல்ல ஒரு வலுவான புரிதல் என்பது அங்கு அதிகமாக இருக்கும். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி மீன ராசிக்காரர்கள் இல்வாழ்வில் துணையாக வரும்போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கான யோகம் உண்டு. இதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். அதே போன்று மற்ற எதிரெதிராக பார்க்கப்படுவது கடகம் விருச்சகம் ஆகிய ராசிகளை சொல்லிவிடலாம். இது எல்லா நேரத்திலும் சொல்லிவிட முடியாது. ஆனால் நண்டு தேலின் குணம் கொண்டதால் சில நேரங்களில் சற்று கடுமையான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட காதலும் திருமணமும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஜாதகம் ஜாதக கட்டங்கள் கிரகநிலைகளின் பார்வை அம்ச கட்டம் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மன பொருத்தம் என்பது ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தோஷங்களை பரிகாரம் செய்து இல்வாழ்வில் மனவாழ்வில் இணையும் போது பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பொதுவாக இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட ஆழமான அன்பை வெளிப்படுத்திவிட்டால் நிச்சயமாக அவர்கள் தங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அதை பொறுமையாக கடந்து செல்லக்கூடிய நபர்களாக நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர். அவர்களை அடைவதற்காக குறுக்கு வழியில் எந்த முயற்சியும் ஈடுபட மாட்டார்கள். இவர்களுடைய செயல்பாடுகள் நேர்வழியில் இருப்பதால் தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் எங்கு சென்றாலும் நன்றாயிருக்கட்டும் என்ற வாழ்த்தக்கூடிய எண்ணம் பெற்றவர்களாக இருப்பவர்கள் கடகராசி ஆண்கள் பெண்கள் இருவருமே தான். பெரும்பாலும் காதல் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைந்தாலும் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அமைந்தாலும் கூட கூட்டு வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். பெரும்பாலும் தனித்து வாழ்வதை விட கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற அதிக ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தான். இவர்களுக்கு மிக பொருத்தமான ராசியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சற்று கூடுதல் பொருத்தம் உண்டு. கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் பொருத்தமற்றவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அப்படி எந்த ராசியும் இல்லை. ஆனால் குணத்தின் அடிப்படையில் விருச்சக ராசியை சொல்லலாமே தவிர மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் கனகச்சிதமாக பொருந்தும். சனியின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட அவர்களையும் அனுசரித்து உங்களுடைய அன்பினால் அரவணைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தான். ஆனால் அதே ஒரு சில நேரத்தில் காதல் தோல்வியை சந்தித்தாலும் கூட அதில் துவண்டு போகாமல் அதிலிருந்து எளிதாக வெளிவரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள் தான். எனவே இவர்கள் காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின் பல மகிழ்ச்சியான நல்ல பல விஷயங்களை சந்திப்பதற்கான யோகம் இவர்களுடைய வாழ்வில் அதிகமாக உண்டு. எப்போதும் ஒரு விதமான சிந்தனையும் எதிர்காலத்தை பற்றிய எண்ண ஓட்டங்களையும் அதிகமாக செயல்படுத்த முயற்சி செய்வதால் சில நேரங்கள்ல மகிழ்ச்சியான தருணங்களை தவற விடுவதற்கான வாய்ப்பும் சூழலும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பது யதார்த்தமான உண்மை.